ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஜம்பிங் ஜாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல கார்டியோ எக்ஸசைஸ். அந்த பேசிக்காக உள்ள ஜம்பிங் ஜாக்ஸ்லேயே வேறு வேரியேஷன்ஸை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா தட் வில் ஹெல்ப் யூ டு டோன் யுவர் அப்பர் பாடி ஈவன் பெட்டர். அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 8 வேரியேஷன்ஸ் பண்ண போகிறோம். யாரெல்லாம் இந்த ஜம்பிங் பண்ணலாம் பண்ணக்கூடாது, சிம்பிள். இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் மட்டும் இல்லை, ஸ்கிப்பிங் பண்ணுறா இருந்தாலும் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களோட கோர் ரொம்ப வீக்காக இருக்குது உங்களுக்கு, இல்லைனா யூட்ரஸ் இறங்கியிருக்குன்னு டாக்டர் ஏதாவது சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது, இல்லைனா நீங்கள் இருமுனாலோ தும்முனாலோ கூட உங்களுக்கு யூரினல் இன்கன்டினன்ஸ் இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஜம்பிங் ஜாக், ஸ்கிப்பிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, அதை பண்ணலாம். ஐயோ என்னால் ஜம்ப் பண்ண முடியாது, நான் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. நோ வரிஸ். ஜம்ப் பண்ண முடியாதுன்னா எப்படி டேப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். டேப் பண்ணி நீங்கள் அந்த வேரியேஷன் பண்ணும்போது குட்டி வெயிட்ஸை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட எக்ஸசைஸோட இன்டென்சிட்டியை கூட்டுறதுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்பவும் சொல்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ், இந்த செஷனுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சோன்னே ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிங்க. வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் சாந்தி காசிராஜ், ஃபிட்னஸ் ட்ரெய்னர் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். என்னோட ஃபிட்னஸ் கிளாஸில் சேரணும்னாலும் 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் என்கிட்ட எடுத்துக்கணும்னாலும் கீழே ஃப்ளாஷ் ஆகிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் போட்டு தெரிஞ்சுக்கலாம். அட்மிஷன் போயிட்டுருக்கு. எல்லாரையும் எப்படியாவது எக்ஸசைஸ் பண்ண வச்சிடணுன்றக்காக வேறு விதத்தில் வேறு வெரைட்டியில் கொடுக்கணும்னு நினைக்கிற என்னோட இந்த எஃபர்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போது என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ். நீங்கள் ஃபுல் கோரையும் டைட்டாக வச்சுக்கணும். உங்களோட ஆப்ஸ், பட் ஈவன் உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ், வஜைனா எல்லாத்தையுமே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஜம்ப்லேயும் நீங்கள் ஃபுல்லாக கொண்டு ஹார்டாக ஹிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்படி ஃபுட்டை. ஸோ அந்த ஒன்லி டோஸ் மட்டும் சாஃப்ட் லேண்ட் ஆனால் போதும், ஹீல்ஸ் தூக்கி இருக்கலாம். லேண்ட் ஆகும்போது சின்னதாக நீல பெண்ட் ஆகலாம். அண்ட் நீங்கள் ஷூஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த இம்பேக்ட் ஃப்ளோரில் போய் நீங்கள் டைரெக்டாக படுற இம்பேக்டை அவாய்ட் பண்ணலாம். ஷூஸ் போடலைன்னா அட்லீஸ்ட் யோகா மேட்டாவது யூஸ் பண்ணிக்கோங்க. பேசிக் ஜம்பிங் ஜாக் எல்லாருக்கும் தெரியும். கோர் டைட், கையை மேலே கொண்டு போகிறோம், கால் ரெண்டையும் சைடில் ஜம்ப் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணும், சிம்பிள். அதையே நீங்கள் சைடில் டேப் பண்ணும்போது இதுவும் சைடில் டேப் தான், இதுவும் சைடில் டேப் தான். ஸோ அது எப்படி பண்ணணும், ஃபுல் பாடி இன்வால்மெண்ட்டோட நல்ல ஆக்டிவாக பண்ணோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி குட்டி வெயிட்ஸையும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போது ஒவ்வொரு வேரியேஷனாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வேரியேஷன் நம்ம பண்ண போகிறது, இங்கேருந்து கை ரெண்டையும் பிடிச்சிக்கோங்க. வெயிட் வச்சுக்கிறவங்க, டேப் பண்ணுறவங்க அதை வச்சுருந்தா இப்படி அப்ரைட் ரோ பண்ண போகிறோம். இங்கேருந்து அப்படி ஷோல்டரும் எல்போவும் பாருங்கள் ஒரே லைனில் மேலே வருது. இதுலேயே நம்ம ஜம்பை இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். ஜம்ப் பண்ணாதவங்க டேப் எப்படி பண்ணோம். ஓகே, எல்லா வேரியேஷனையும் 20 reps 2 to 3 sets பண்ணிக்கோங்க. நான் ஒரு செட்டு பண்ணி காமிக்கிறேன். ஸோ 20 reps. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். ஸோ ஃபஸ்ட் வேரியேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நல்லா எஃபெக்டிவாக இருக்குன்னு. அப்பர் பாடிக்கும் சேர்த்து பண்ணுறது, இங்கேயும் நல்ல உங்களோட எல்லா மசில்ஸும் இன்வால்வ் ஆகும். செகண்ட் வேரியேஷன் நம்ம பண்ண போகிறது ஸ்டிர் பண்ணுற மாதிரி, ஒரு ஏதாவது ஒன்று கலக்கிற மாதிரி நல்ல ஒரு பெரிய ரவுண்ட் பண்ணுறோம். ஸோ டேப் பண்ணுறவங்க ஒன்லி சைட் டேப் தான் பண்ணணும்ல, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இப்படி சைட் டு சைட் ஃபுல்லாகவுமே ஷிஃப்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இதையே காலை பேக்கில் டேப் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரண்டில் டேப் பண்ணலாம், டயகனலாக பேக்கில் டேப் பண்ணலாம். எல்லா டைரெக்ஷனையும் நீங்கள் கவர் பண்ணிட்டு வரலாம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட் டைரெக்ஷன். 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். மூணாவது வேரியேஷனாக நம்ம பார்க்க போகிறது, கை ரெண்டையும் நல்லா டயகனலாக ஃப்ளை பண்ண போகிறோம், ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். நல்ல செஸ்ட் ஓப்பன், பேக் ஸ்கியூஸ், ஃபுல் பாடி இன்வால்வ் பண்ணுங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்டெப்பை மாற்றி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணுறவங்க நல்ல டயகனல் பேக் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கோர் டைட். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். இடையில டீப் இன்ஹேல்,
எக்ஸேல். ஸோ ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இடையில இடையில சிப் பண்ணிகிட்டே இருங்க. ஜம்ப் பண்ணும்போது ரொம்ப தண்ணியும் குடிக்க முடியாது. ஸோ இடையில இடையில சிப் பண்ணிகிட்டே வாங்க. 4th வேரியேஷனாக நம்ம பார்க்க போகிறது, கை ரெண்டையும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அப்படியே எல்போ மடக்கி ரொட்டேஷன் பண்ணுறோம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Opposite side. 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். டேப் பண்ணவங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம், டேப் சைடில் இல்லைன்னா இந்த தடவை ஃப்ரண்டில் இப்படி நீங்கள் கவர் பண்ணியிருக்கலாம். ஓகே, டீப் இன்ஹேல், எக்ஸேல். 5வது வேரியேஷனாக நம்ம பார்க்க போகிறது ஓவர் ஹெட் ரொட்டேஷன். கை அப்படி ஓவர் ஹெட் ரொட்டேஷன். நீங்கள் டேப் பண்ணும்போது திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், குட்டி வெயிட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Opposite side rotation. 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். டீப் இன்ஹேல், ஸ்லைட்டாக வாயை திறந்து வாய் வழியாக எக்ஸேல். ரொம்ப இலக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் ஃபார்வர்ட் பெண்ட், அகெயின் டீப் இன்ஹேல், வாய் வழியாக எக்ஸேல். அடுத்த வேரியேஷனாக நம்ம பார்க்க போகிறது, கையை தைஸ் இங்கே டச் பண்ணி வச்சுருக்கோம். இங்கேருந்து 1 by 1 ஆல்டர்னேட் ஓவர் ஹெட் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ரெடி, டேப் பண்ணுறவங்க டேப், ஜம்ப் பண்ணுறவங்க ஜம்ப். 1 2 3 4 5 6 7 9 10 10 9 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். அகெயின் டீப் இன்ஹேல், எக்ஸேல். 7வது வேரியேஷனாக நம்ம பார்க்க போகிறது செஸ்ட் சாப். செஸ்ட்டுக்கு நேராக கை ரெண்டு கிராஸாக வச்சுருக்கிறோம். இங்கேருந்து சாப், நல்லா செஸ்ட் ஓப்பன், பேக் ஸ்கியூஸ், செஸ்ட் சாப். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். டீப் இன்ஹேல், எக்ஸேல். லாஸ்ட்டாக உள்ள வேரியேஷனில் 2 வேரியேஷன் எக்ஸசைஸை இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். ஒன்று பைசப் கர்ல், அதுக்கப்புறம் அப்படியே சைடில் பைசப் கர்ல் சைடில். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், டேப் நம்ம முதலே சொன்னது தான், எந்த உங்களுக்கு வேணுமோ அந்த டைரெக்ஷனுக்கு நீங்கள் மாற்றி மாற்றி, ஈவன் ஃப்ரண்ட் டேப் சைட் டேப், ஃப்ரண்ட் டேப் சைட் டேப், இப்படி எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஜம்ப் பண்ணுறவங்க ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். அகெயின் டீப் இன்ஹேல், வாய் வழியாக எக்ஸேல். தட்ஸ் இட். ஒரு செட்டை முடிச்சிட்டோம். நீங்கள் முதல்ல ஒரு செட்டிலேருந்து கூட ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 sets 3 sets வரைக்கும் பண்ணுங்கள். சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். எப்போ சொல்கிற பாயிண்ட், ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகிறனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்களும் என் கூட சேர்ந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.